ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறோம். ஆனால் நம்ம சில நேரம் பேசுகிற இங்கிலீஷ் வந்து போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான வார்த்தைகளையே திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். புதுசாக ஒன்றும் பேசுகிற மாதிரி இருக்காது. பட் அதே இது சில பேர் பேசுகிற இங்கிலீஷ் கேட்டோம் அப்படின்னா சாதாரண விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க அதை கேட்குற விதமே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நமக்கும் வந்து இந்த மாதிரியான பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதனால அந்த மாதிரி ஃபேன்சியாக இங்கிலீஷ் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபேன்சி அ கப்பா. ஸோ ஃபேன்சி அ கப்பா அப்படின்னு கேட்கும் போதே அது வந்து ஃபேன்சியாக தான் இருக்குது. இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கிறியா இல்லை கப் ஆஃப் டீ குடிக்கிறியா அப்படி யார்ட்டையாவது கேட்குறது தான் ஃபேன்சி அ கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இதில் வந்து இந்த ஃபேன்சி அப்படிங்கிற வேர்டு வந்து லைக்குக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம். ஃபேன்சி அ கப்பா அப்படின்னும் கேட்கலாம், இல்லைனா டூ யூ ஃபேன்சி அ கப் ஆஃப் காஃபி, டூ யூ ஃபேன்சி அ கப் ஆஃப் டீ அப்படின்னும் கேட்கலாம். இந்த ஃபேன்சி அப்படிங்கிறது வந்து லைக் அப்படின்றதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. ரொம்ப கேஷுவலாக நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசும்போது இந்த மாதிரி ஃபேன்சி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டூ யூ அப்படிங்கிறத கூட சேர்க்காம வெறும் ஃபேன்சி மட்டும் வச்சுட்டு ஃபேன்சி அ கப்பா அப்படின்னா ஃபேன்சி அ கப் ஆஃப் காஃபி. ஒரு காஃபி குடிக்க போகலாமா, ஒரு காஃபி குடிக்கிறியா, உனக்கு காஃபி பிடிக்குமா, இந்த மாதிரி எல்லாம் கேட்குறதுக்கு ஃபேன்சி அ கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் அ க்ளோஸ் கால். ஸோ இட்ஸ் அ க்ளோஸ் கால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இட்ஸ் அ க்ளோஸ் கால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஓடுறோம், 2 மினிட்ஸ் தான் இருக்குது, லாஸ்ட் மினிட்ல எப்படியோ ஓடி போய் ட்ரெயினில் ஏறினோடனே ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல எப்படியோ ட்ரெயினை மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஏறிட்டோம் அப்படின்னு சொல்கிறத வந்து இட்ஸ் அ க்ளோஸ் கால். கொஞ்சம் தான் விட்டுருப்போம் அப்படி சொல்கிறது. இல்லை வண்டியில் போகும்போது டக்குன்னு குறுக்கில் வந்து ஏதாவது ஒரு ஆடு மாடு ஏதோ வந்துருச்சு இடிக்கிற மாதிரி போயிட்டு பட் நம்ம தப்பிச்சிட்டோம் ஆக்சிடெண்ட் ஆகாமல். இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம வந்து ஒரு விஷயத்துலேருந்து தப்பிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம்னா இது நடந்திருக்கும் இந்த தப்பான விஷயம், பட் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்ல. லாஸ்ட் மினிட்ல ஏதோ தப்பிச்சிட்டோம், மயிரிழையில் தப்பினான் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறது தான் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு இட்ஸ் அ க்ளோஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் ஈஸி ஆன் யுவர் பாக்கெட். ஸோ இட்ஸ் ஈஸி ஆன் யுவர் பாக்கெட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப சீப்பாக இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது, ஓரளவுக்கு வாங்குற மாதிரி தான் இருக்கும், நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. இது மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறத இட்ஸ் ஈஸி ஆன் யுவர் பாக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இட் இஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் வெரி சீப்புன்னு நம்ம சொல்லி கேட்டிருப்போம், பட் எப்போவுமே அப்படி சொல்லாமல் இட்ஸ் ஈஸி ஆன் யுவர் பாக்கெட் இல்லைனா இட் இஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், புட் யுவர் ஹெட்ஸ் டுகெதர். ஸோ புட் யுவர் ஹெட்ஸ் டுகெதர் அப்படின்னா எல்லாரும் கலந்து யோசிச்சு ஏதாவது ஒரு பிளான் கொண்டு வாங்க, எல்லாரும் கலந்து யோசிங்க, எல்லாரும் சேர்ந்து யோசிங்க இப்படிலாம் சொல்கிறதுக்கு புட் யுவர் ஹெட்ஸ் டுகெதர். அதாவது எல்லாரும் இப்படி ஒரே நேரத்தில் இப்படி யோசிங்க, எல்லாரும் உங்கவுங்க தலையை விடுங்க, உள்ள கொஞ்சம் யோசிங்க, உங்கவுங்க ஐடியாவை கொடுங்க, உங்கள் பிரெயினை கொடுங்க, இப்படியெல்லாம் சொல்கிறது தான் புட் யுவர் ஹெட்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் லிட். ஸோ இட்ஸ் லிட் அப்படின்றது இப்போ வந்து ரொம்ப காமனாக எல்லாரும் சொல்கிறாங்க. இட்ஸ் லிட் அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல, சூப்பராக இருக்குது, அமேசிங்காக இருக்குது, வண்டர்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இட்ஸ் லிட் அப்படின்னா, லிட்னா அடிச்சிக்க முடியாது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இட்ஸ் லிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது, எல்லாரும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வந்து இட்ஸ் லிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்றது ஒரு இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே நம்பாத, இந்த ஒரு விஷயம் இருக்குன்னா இது அப்படியே நம்பாத, கொஞ்சம் அதில் வந்து 1-2 பொய் இருக்கலாம், கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது, அப்படியே நம்பக்கூடாது இதை அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் பிலீவ் ஆல் ஹிஸ் வேர்ட்ஸ், டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னா அவன் சொல்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்பாத, கொஞ்சம் அதில் வந்து ஒரு டவுட் வச்சுக்கோ, எதுக்கும் ஒரு கண் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் சிட் ஆன் யுவர் டவுட்ஸ். டோன்ட் சிட் ஆன் யுவர் டவுட்ஸ் அப்படின்னா உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா அதை வந்து கிளியர் பண்ணிடுற உடனே, கிளியர் யுவர் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லணும்ல, அதை தான் வந்து நம்ம கொஞ்சம் வேறு விதமாக சொல்கிறதுக்கு டோன்ட் சிட் ஆன் யுவர் டவுட்ஸ். எப்போ தான் உன் சந்தேகத்து மேலே அப்படியே உட்காந்துட்டே இருக்காத, அதை வந்து கிளியர் பண்ணிக்கோ, யார்கிட்டயாவது கேட்டு தெளிவுபடுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் சிட் ஆன் யுவர் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஜம்ப் இன்டு அ கன்க்ளூஷன்.
ஸோ டோன்ட் ஜம்ப் இன்டு அ கன்க்ளூஷன் அப்படின்னா உடனே ஒரு முடிவுக்கு வராத, உடனே ஒரு முடிவுக்குள்ளே குதிக்காத, உடனே இதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்காத, கொஞ்சம் யோசி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு டோன்ட் ஜம்ப் இன்டு அ கன்க்ளூஷன். ஒரு முடிவுக்கு உடனே வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு. இதில் ஜம்ப்னு சொல்கிறது வந்து வேகமாக ஒரு முடிவு எடுக்கிறது தான் வந்து நம்ம ஜம்ப்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுறோம் இதில். ஸோ டோன்ட் ஜம்ப் இன்டு அ கன்க்ளூஷன் அப்படின்னா டக்குன்னு ஒரு முடிவுக்கு வராத, கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி டோன்ட் ஜம்ப் இன்டு அ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ். இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, சரி போனதாக இருக்கட்டும், இனிமேல் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போனதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டிருப்போம், சரி இது வரைக்கும் நம்ம என்னவோ சண்டை போட்டுட்டோம், இனிமேல் வந்து இதெல்லாம் வேண்டாம், பழசெல்லாம் பேச வேண்டாம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிற டைமில் ஓகே லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். சில ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், இத்தனை நாள் நிறைய தப்பான ஒரு அதில் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், தப்பான ரூட்டில் போயிட்டு இருந்திருப்போம், இத்தனை நாள் தெரியாமல் இப்போ தான் அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணியிருப்போம், சரி இது வரைக்கும் போன வரைக்கும் எல்லாம் போட்டோம், இனிமேல் சரியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, போன வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓகே லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி பழசு இனிமேல் பேச வேண்டாம், போனது போட்டோம், இனிமேல் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறோம். இது எப்போல்லாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மன வருத்தம், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டது, ஓகே போனது போட்டோம் அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஏதோ ஒரு லாஸ் ஆகிருக்கு, நம்ம தப்பாக ஏதோ பண்ணிட்டோம், சரி போனது போட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, எக்ஸாம் வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து எக்ஸாம் ஒரு ஃபெயில் ஆகிடுச்சோம்னா சரி போனது போட்டோம், இது வரைக்கும் போட்டோம், இனிமேலாவது ஒரு நல்லா படிக்கலாம், இப்படி போனது போட்டோன்னு எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். ஸோ டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் அப்படின்னா ஏன்னோ உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத, இல்லை ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி பேசாத இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. சில பேர் அவங்களுடைய பேச்சு திறமையெல்லாம் நம்மக்கிட்ட தான் காமிப்பாங்க, அவங்க நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது, இல்லை அவங்க செஞ்ச தப்பை வந்து அவங்க அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க நம்மக்கிட்ட, இப்படி தான் இதுதான் சரி, நான் செஞ்சதான் சரி, அந்த மாதிரியெல்லாம் யாரும் பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப அறிவாளி மாதிரி பேசாத, ரொம்ப உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசாத இப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து டெய்லி பேசும்போது இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம். ஸோ நீங்களும் இனிமேல் பேசும்போது இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 1-2 நீங்கள் வந்து பேசும்போது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் அது வந்து பழகிடும். இப்போது வந்து பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, ஈஸி ஆன் யுவர் பாக்கெட்ஸ் அப்படிலாம் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப காமனாக எல்லோரும் சொல்லுவாங்க. நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறவங்களாம் கேட்டிங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் பேசுகிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா கூட டைப் பண்ணும்போது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃப்ரேசஸ்லாம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி பழகலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பேசும்போது ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.